necessary financial facilities to that school is the duty of the government. அது கடமை இருக்குங்க. அரசாங்கத்தினுடைய கடமை. இதை வச்சு நானும் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்காக பாடுபட்டு கொண்டிருந்த அருமை சகோதரர் மார்டின் அவர்களும் எவ்வளவு பாடுபட்டோம். ஹைகோர்ட்டுக்கெல்லாம் நான் பலமுறை சென்றேன். ஒன்றும் நடக்கலை. என்ன செய்ய முடியும்? ஆனா பஞ்சாப்ல ஹரியானா கவர்மெண்ட்ல எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க கொடுக்கல. இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். முதல்வர் அவர்களே, மாலிக் அவர்களே, கொடுப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உங்களை போன்ற கல்வியாளர்கள் செய்ய வேண்டும். மரியாதைக்குரிய சாபர் அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் சிறந்த கல்வியாளர்கள். எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு, கல்வி நிலையங்களுக்கு அள்ளி அள்ளி கோடி கோடியாக கொண்டுகின்ற இந்த அரசாங்கம் நம்ம பள்ளிக்கூடம் மாதிரி ஸ்டேட்ல 100 பள்ளிக்கூடம் இருக்குங்க. அங்க ராமநாதபுரத்துல இந்த கொடும்பாடி பள்ளி இருக்கு. இதே மாதிரி நிறைய பள்ளிகள் இருக்கு. 100 பள்ளிக்கூடம் இருக்கு. எவ்வளவு கோடி ரூபாய் வந்துடும் பாருங்க. இந்த பார்க்கிட்ட அந்த செல்ஃப் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க, செல்ஃப் பைனான்ஸ்ல வேலை பார்க்குறாங்களே, அந்த பள்ளி அந்த மாணவர்களுடைய நிலைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன். காரணமாக இந்த தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற பெரியசாமி ஏறத்தாழ 20 வருஷமா கன்சாலிடேட் பேல வேலை பார்க்கிறார். போன வருஷம் தான் அவருக்கு ஏதோ ஒரு புதிய போஸ்ட், பெர்மனன்ட் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. செகண்ட் கிரேட் போஸ்ட் ஆகும். 20 வருஷமாக தொடர்ந்து அரசாங்க நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடத்திலே அவர் வேலை பார்த்திருப்பாரே. ஆனால் இன்றைக்கு அவர் வாங்கக்கூடிய சம்பளம் 35,000 ரூபாய். ஆனால் இன்னைக்கு நமக்கு நாம் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிற சம்பளம் வெறும் 6,000 ரூபாய். அதே போல மற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு பிஇடி இங்க வந்திருக்கிறார், காஜா மொய்டி. இந்த மாதம் ஜாயின் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு சம்பளம் அவர்கிட்ட கேட்டேன். 3000 ரூபாய். ஒரு பிஇடி ஆசிரியர், முழு தகுதி உள்ள ஆசிரியருக்கு 3000 ரூபாய் கொடுக்க முடியும். வேற என்ன செய்யும்? ஒரு மாதத்திற்கு 35,000 ரூபாய் செலவாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால முதல்ல நமக்கிடையே ஒரு யூனிட்டியை ஏற்படுத்துவோம். இது போன்ற பள்ளிகளுக்காக போராடுவோம். தேர்தல் வருது, நம்மளை நெருங்கி வருவாங்க. நிர்வாகத்தில் உள்ளவர்கள், ஜமாத்தினுடைய முக்கியஸ்தர்கள், இது அவர்களுக்கு சொல்லுங்கள். எய்டு இல்லாம என்ன கஷ்டப்பட்டு. ஆகவே மாலிக் அவர்களை நீங்களும் எங்களோடு போராடுங்கள். முசாபர் அப்துல் ரஹ்மான் அவர்களை எங்களுக்கு வழிகாட்டுங்கள். நிச்சயமாக இந்த இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் தீர்மானால் வரக்கூடிய 1914-15 இந்த பள்ளிக்கூடம் மேல்நிலை பள்ளியாக உயரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. துஆ செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அடுத்து சிறப்புரை, வாழ்த்துறை வழங்குமாறு சிறந்த கல்வியாளர் அருமை சகோதரர் ஹாஜி முசாபர் அப்துல் ரஹ்மானை அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன். எல்லாம் அல்ல இறைவனை திருப்பேற்போம். இந்த விழாவை சிறப்புக்குரிய தலைவர் அவர்களே, சகோதரர் ஷேக் ஜாவத் அவர்களே, சகோதரர் பாத் ஜமால் அவர்களே, இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே, மாணவ செல்வர்களே, ஆசிரியர்களே, விருந்தினர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள இறைவனின் சாந்தியின் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருக்க ஆட்சியர்களாக என்னுடைய உரையை தோன்றுகிறேன். இந்த அருமையான பள்ளியை பார்க்கும் பொழுதெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு என்று எனக்கு தோன்றுகிறது. இது எதற்கு எடுத்துக்காட்டு என்றால், ஏறத்தாழ 60 அல்லது 70 ஆண்டுகளுக்கு முன்பேயே இந்த ஜமாத்தின் முன்னோர்கள் கல்வியினுடைய அருமையினை கருதி இத்தகைய ஒரு பள்ளியினை அமைத்திருக்கிறார்களே, அது ஒரு அற்புதமான செயல், ஒரு தீர்க்க தரிசனம் என்று நான் சொல்கிறேன்.
பெருமையை நிலைநாட்டிய சகோதரர் ஜமால் அவர்கள் இருக்கிறார்கள். கல்வியினால் உயர்ந்தவர்கள் தான் இவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. ஆக ஒரு சமுதாயத்தினுடைய கடமை என்னவென்றால் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அருமையான கல்வியை வழங்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், முஸ்லிம் மக்களுடைய வறுமை நிறைந்திருக்கிறார், நிறைய வறுமைப்பட்டவர்கள் இருக்கிறார், நிறைய படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கலாம். ஆனால் அறிவு சார்ந்த அறிஞர்கள் நிறைய பேர் இஸ்லாமத்தில் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்திலே மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய வல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயம் ஏழையான சமுதாயம் அல்ல, இந்த சமுதாயம் ஒரு படிப்பறிவு இல்லாத சமுதாயம் அல்ல. ஆகவே இத்தகைய சிறப்பு மிக்க புரவலர்கள் எல்லோரும் முன்வர வேண்டும், அறிவார்ந்த பெருமக்கள் எல்லாம் முன்வர வேண்டும். நம்முடைய சமுதாய மக்களை, நம்முடைய சமுதாயத்தின் இளைஞர்களை வலிமைமிக்கவராக, ஆற்றல் மிக்கவர்களாக, திறமைக்கவராக உயர்த்த வேண்டும். இன்று பல அரசியல் கட்சிகள், அரசியல் தளங்கள் எல்லாம் நமக்கு பங்கீடு, ஒதுக்கீடு என்று நாம் அரசினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரே ஒரு கருத்தை பற்றி நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அரசியல் நம்முடைய ஒதுக்கீட்டை கேட்பது நம்மளுடைய கடமை, நம்முடைய உரிமை. அதே சமயம் நம்முடைய திறனை வளர்த்துக் கொள்வது, நம்முடைய சமுதாய மக்களின் திறனை வளர்த்து அவர்களை தகுதியானவர்களை ஆக்க வேண்டியது இந்த சமுதாயத்தோட கடமை என்று நான் சொல்லுவேன். நம்முடைய சமுதாய மக்களுடைய திறன் வளரவில்லை என்றால் எந்த ஒதுக்கீடு கொடுத்தாலும் நாம் அந்த ஒதுக்கீட்டினை அனுபவிக்க முடியாது என்பது நிதர்சனம். 3.5% ஒதுக்கீடு கொடுத்தார்கள், கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தார்கள், முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம்? தேவையில்லை. இந்த 3.5% ஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய திறனாலே நாங்கள் அதற்கு மேற்கொண்டு அதிகமான இடங்களை பெற முடியும் என்றார்கள். நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு மோசமான நிலை. இந்த ஒதுக்கப்பட்ட 3.5% கூட ஆட்கள் இல்லை. ஆகவே இங்கே அருமையான கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த அற்புதமான கட்டம் போன்ற இந்த வளாகங்களை கட்டித்தரக்கூடிய பெருந்தனக்காரர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள், சமுதாயத்திலே அக்கறை கொண்ட பெருமக்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது, நம்முடைய கவனம் முழுவதும் நம்முடைய இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதுதான் இருக்கிறது. நம்முடைய மக்களுடைய இளைஞர்களிலே அருமையான அற்புதமான திறமை இருக்கிறது, திறன் இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது. ஆனால் அது முறையாக நெறிப்படுத்தப்படுகிறதா, முறையாக அவர்களுக்கு நாம் வழிகாட்டுகின்றோமா என்பதே ஒரு கேள்வி. கல்லூரி முதல்வர்கள் ஒரு அருமையான ஒரு ஆதங்கத்தினை வெளிப்படுத்தினார்கள். உண்மைதான், நாம் நம்முடைய பல சந்தர்ப்பங்களை தவற விட்டு விட்டோம் என்று நான் சொல்வேன். 1937 1930 பள்ளிகளை உருவாக்கிய இந்த சமூகம், இந்த ஹமீதியா பள்ளி, ரஹ்மானியா பள்ளி, அங்கே நமது இளையான்குடி மேல்நிலை பள்ளி, இவைகளெல்லாம் உருவாகியது. அந்த காலகட்டத்திலே சுற்று வட்டாரத்தில் பள்ளிகளே இல்லை. அப்படி இருந்து காலகட்ட இந்நிலையிலே அமீன் நைனார்களுடைய பெரும் முயற்சியினால் ஒரு கல்லூரி துவக்கப்பட்டது, ஒரு ஐடிஐ துவக்கப்பட்டது, ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் துவக்கப்பட்டது. ஆனால் பெரிய ஒரு துரதிருஷ்டம் என்னவென்றால், அவருடைய மறைவுக்கு பின்பு 1984 கடைசியாக இறுதியாக ஐடிஐ துவக்கப்பட்டது. அவருடைய மறைவுக்கு பின்பு இந்த கல்வித்துறையில எத்தகைய ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியை நாம் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுக்கவில்லை இல்லை என்பது நிதர்சனம். நீங்கள் பரவக்கூடிய பாருங்கள், கலையார் வழியை பாருங்கள், நம்மிடம் இருந்து கற்றுக்கொண்டவர் விளைவாக இந்த பரவக்கூடிய பார்த்தால் 4 ஐடிஐ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, ஐடிஐ இருக்கு, கேட்டரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் இருக்கு, அற்புதமான கல்விக்கூடங்கள் இருக்கின்றன, கலையார் கோயிலுடைய இந்தியன் கல்லூரி இருக்கிறது. நாம் என்ன இவர்களுக்கெல்லாம் சாய்த்தவர்களா? நம்முடைய கற்பனை திறன் இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, ஆக்கப்பூர்வமான சிந்தனை இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து இன்னும் காலம் கடந்து விடவில்லை. நிச்சயமாக என்று சொல்வார்கள். ஆகவே நிச்சயமாக நம்முடைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த கல்லூரி, இந்த பள்ளி அவர் நினைத்தது போல் ஒரு மேல்நிலை பள்ளியாக உருவாக வேண்டும். நிச்சயமாக இறைவன் இதை ஒரு கல்லூரியாக உயர்த்துவதற்கு எல்லா கருத்தையும் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி முசாஃபர் அப்துல் ரஹ்மான் அவர்களே. எவ்வளவு நிதர்சனமான உண்மையை சொன்னாங்க பார்த்தீங்களா? காளையார் கோயில் ஒரு 15 வருஷம் இன்னைக்கு போய் பாருங்க,
இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க, பிஎட் காலேஜ் இருக்குங்க. நில மதிப்பு எங்க போயிடுச்சு நினைக்கிறீங்க? ஒரு சதுர அடி முத்துக்குமார் செட்டியாருடைய வம்சாவாசிகள் அருமை சகோதரர் முருகானந்தம் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அங்க ஒரு அருமையான ஐடிஐ ஆரம்பித்தார்கள், கணபதி ஐடிஐ. அந்த கணபதி ஐடிஐ நீங்க போய் பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு எத்தனை கல்லூரி பிஎட் காலேஜ் இருக்கு. ஆசிரியர்கள் நமக்கு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர்கள் தங்களுடைய அரும்பெரும் முயற்சியால் மேலக்காவலருக்கு பக்கத்திலே ஒரு கல்வி நகரத்தையே உண்டாக்கிவிட்டார்கள். நாம் எங்கே செய்து கொண்டிருக்கிறோம்? அதான் அவர் கேட்டார். இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதா? பிஎட் காலேஜ் ஒண்ணுதான் இருக்குது. டாக்டர் காலேஜ் அதான் லேட். அப்ப என்ன சிந்தனை இருக்கிறது நமக்கு? பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு உண்மையை சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஜனத்தொகையில ஈக்குவல் தான் போறார்கள். கிறிஸ்தவ சகோதரர்கள் எத்தனை பள்ளிக்கூடம் எல்கேஜியில இருந்து நர்சரி பள்ளியில இருந்து கல்லூரி வரை எத்தனை நடத்துகிறார்கள் என்று அவர் அன்னைக்கு கேட்டார். அவரே பதில் சொன்னார். 5000 கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே ஈக்குவலாக இருக்கிற இந்த முஸ்லிம் சமுதாயம் எத்தனை கல்விக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறது நீங்களே சொல்லுங்க. நீங்க கேட்டார். தெரியல நாங்க சொன்னோம். அப்ப சொன்னார் அவர்கள் 2000 பள்ளிக்கூடங்கள், 2000 கல்வி நிலையங்கள். 5000 எங்க இருக்கு, 2000 எங்க இருக்கு, எங்க போய்கிட்டு இருக்கா? அதனாலதான் இன்னும் கல்விக்கூடங்களே. ஒரு ஆள் கிண்டலா கேட்டார், என்ன போகுது அப்படி எக்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு மாதிரி போயிருந்தார். இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து அவருக்கு புறாம தாக்கல. என்ன காலேஜ் ஏற்படுத்திருக்கீங்க, பிஎட் காலேஜ் ஏற்படுத்திருக்கீங்க, கல்லூரி இந்த மேல்நிலை பள்ளி மெட்ரிக் ஸ்கூல்லாம் ஏற்படுத்திட்டு போறீங்களா? தம்பி அது பத்தாது, இன்னும் நிறைய ஸ்கூல் வரணும்னு சொல்லு. எண்ணிப்பாரு. அந்த அளவுக்கு எல்லாரும் முயற்சிக்கணும். எல்லாரும் முயற்சித்தோம்னா இது நடக்கும். அவர் சொல்றபடி எல்லா கனவுகளும் நினைவாகும். அருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு அது எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, அதை மென்மேலும் உயர்த்த எல்லாரும் பாடுபடணும். கல்விக்கு உயிர் தந்தோர் மரணமாவதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்த பிரயோஜனம் இல்லை. இந்த கல்விக்கு உயிர் கொடுத்திருக்கிறோமா, நாம் என்ன செய்தோம், அதுவா அந்த சிந்தனை. இந்த பள்ளிக்கூடம் உருவாவதற்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம், அதை சிந்திச்சு பாருங்க. அந்த சிந்தனை விளைவாக நல்ல முடிவு ஏற்படும். முடிவு ஏற்பட வேண்டும். நல்ல முடிவை இறைவன் தர வேண்டும் என்று நாம் துவா செய்வோமாக. இப்பொழுது அருமைக்குரிய சகோதரர் பேராசிரியர் பிறந்தகை பன்னூலாசிரியர் பாரி ஜமாலுதன் அவர்களுடைய அவன் விவரமா சொல்லணும்னு சொல்லிட்டு, சார் இந்த 3 நம்பிக்கை வச்சேன். அந்த 3 நம்பிக்கையினாலதான் நாங்கள் ஜூடோட மாஸ்டர் ஆனா. இவருக்கு மாஸ்டர் தான், எனக்கு குருதான் மாஸ்டரு. என்னோட 3 நம்பிக்கை? முதல் தன்னம்பிக்கை. நான் எப்படி ஜெயிப்பேன், நான் எப்படி படிப்பேன் தன்னம்பிக்கை. 2வது குரு நம்பிக்கை. வாத்தியார் நீங்க சொல்லித்தர்றாரு, அது நல்லாத்தான் சொல்லித்தர்றாரு, அவர் மேல ஒரு நம்பிக்கை. 2க்கு மேல இறை நம்பிக்கை. 3 நம்பிக்கை. தன்னம்பிக்கை நான் வச்சுக்கிட்டேன், குரு நம்பிக்கை அவர் இருந்தாரு, இறை நம்பிக்கை வேண்டிக்கிட்டேன். இந்த 3 நம்பிக்கையை வச்சு இந்த ஜூடோ மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் நீங்க எதில் ஈடுபட்டாலும் சரி முன்னேறலாம் சொல்லி இந்த பையன் சொன்னான். அந்த மாதிரி நீங்க படிக்கும் போது உங்களுடைய கடவுளை, உங்களுடைய இறைவனை காலையில் இருந்து படிக்கும்போது, காலையில் படிக்கிறது நல்லது. உங்களுடைய கடவுளை உங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் துவா செய்து வேண்டி தொழுதுட்டு உட்கார்ந்து 3 நினைங்க. எனக்கு கண்டுபிடிக்கிறவங்க இப்படி ஆசிரியர் சொல்லுவார், நான் அப்படியே நம்புவேன். இறைவா உண்மையான நம்பிக்கை கொண்டு படிச்சீங்கன்னு சொன்னா 10ஆவதுல எல்லாரும் பாஸ் பண்ணிடுவீங்க. யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க பாப்பா, கேட்குறீங்க என்ன 3 நம்பிக்கை சொல்லிட்டு. யாராவது ஒரு பையன் யாராவது தெரிஞ்சுங்க 3 நம்பிக்கை பேர் என்ன? யாராவது தெரிஞ்சுங்களப்பா? வெரி குட். அங்க இருந்து சொல்லுங்க. தன்னம்பிக்கை, குரு நம்பிக்கை, ஆசிரியர்
ஆசிரியர் நம்பிக்கை. அவர் பாயிண்ட் சேர்த்துட்டா இருப்பாரு. இந்த குருங்கிற வார்த்தைலாம் இப்ப இல்லை. அவங்க எல்லாம் கொடுத்தான், அந்த ஆசிரியர்லாம் கொடுத்தான். நம்ம எல்லாம் மதிக்கிறது கிடையாது. இறை நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, இது எல்லாத்துலயும் வேணும். இப்ப நம்ம ரோட்டை நடக்கிறோம், கால் கூடாது. இந்த 3 நம்பிக்கை வாழ்க்கையில வச்சு இப்போ உங்களுடைய இது படிப்பு தான். உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கிராமத்துல இருந்து ஊருக்கு தாப்பாங்க எங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் காலில் செருப்பு இருக்காது, ஓட்டுக்கிறதுக்கு வருஷத்துக்கு மேல மனசுக்கு இருக்காது. மனசுல வச்சு நீங்க படிக்கணும். அதில் வசதி பிள்ளைங்க இருப்பீங்க. எங்கிட்ட காசுக்கு பணம் இருக்குது, இந்த கம்பெனி சம்பாதிக்கான்னு சொல்லிட்டு அதை பெருசா நினைக்காம நம்ம இந்த மாதிரி முன்னேறணும், நம்ம இந்த மாதிரி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி படிப்பில் கவனம் செஞ்சீங்கன்னு சொன்னா அது இது பண்ணலாம். இந்த பள்ளிக்கு எதாவது வேணும் வேண்டாங்க, அது நிச்சயம் வரும். ஆண்டுக்கிழமைனால நிச்சயம் என்ன வரும். இப்போ உள்ள ட்ரெண்ட், இப்போ உள்ள அரசியல் ட்ரெண்ட் என்னன்னு சொன்னா, ஆங்கிலத்தை நாங்கெல்லாம் 6வது வரும்போது ஏபிசிடி படித்தோம். 6வது வரும்போது இப்போ அரசாங்க சட்டமே கொண்டு வந்துட்டது ஆங்கிலத்தை 1வது வகுப்புல இருந்து எல்லா ஸ்கூல்லையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த பொது பள்ளிகளை விட ஆங்கில பள்ளிகளுக்கு வர எப்படியோ இப்போ பேர் வருது. இந்த பள்ளியில் படிக்கிற படிப்பு மாதிரி இந்த பிள்ளைகிட்ட இருந்தாலும் நம்ம ஊர் ஜனங்களே, நம்ம சமாஜ் ஜனங்களே, என் பிள்ளை நான் அந்த காரணம் படிக்கணும், இல்லை இந்த காரணம் படிக்கணும், இந்த நம்பிக்கை இருக்குது. அதனால இன்னொரு வேண்டுகோளை ஜமாத்தாரட்டி இந்த கமிட்டி இந்த வைக்கிறேன் கூடி இவ்வளவு பெரிய இடம் இருக்குது. இந்த ஆங்கில பள்ளியில் படிக்கிறதுக்கு சின்ன கிண்டர் கடை நான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கிறோம், கிட்டத்தில் பண்ணியிருக்கிறோம். கிண்டர் கடை ஆரம்பிச்சு எனக்கு 27 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து பணம் போட்டோம். மற்ற பள்ளிகளுக்கு நம்ம தான் செலவழிக்கணும். இந்த ஒரு ஆங்கில பள்ளி ஆரம்பிக்கும் போது தரமான டீச்சர்ஸ் கொண்டு அந்த ஆங்கில முறையை பேச முடியாது. டீச்சர் கொண்டீங்க நான் கிண்டர் கார்டன் ஆரம்பிச்சா போதும், அது அப்படியோ ஃபர்ஸ்ட் கிரேட் ஆகும், செகண்ட் கிரேட் ஆகும். அவங்க பணத்தை வாங்கி அந்த கட்டணத்தை தான் கட்டினேன். ஆசிரியர்களுக்கு நம்ம தான் சொல்ல இந்த சம்பளத்தினை கொடுக்கலாம். இதே ஒரு குறுக்கால வச்சு உங்களுக்கு +1 முயற்சியோட ஒரு ஆங்கில பள்ளி இவ்வளவு ஒரு இடம் இருக்குது. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் கிண்டர் கார்டன் வந்து ஆரம்பிச்சுங்கன்னு சொன்னா ஒரு 5 வருஷத்துல அந்த ஒரு 10 வருஷத்துல 20% ஆயிடும். எல்லாம் அப்படின்னா நாங்கள் படிக்க ஆரம்பிங்க. அந்த அது தடுக்கூடிய டியூஷன் ஃபீஸை வச்சு சில குடும்பங்கள் படிக்கலாம். நீலகிரிஸு, கொடைக்கானல் எல்லாம் ஸ்கூல்ஸ் இருக்குது. வசதியான குடும்பத்தில் பெற்றோர் மலேசியா, சிங்கப்பூர், குவைத் விவரம் தெரிஞ்ச பெற்றோர் செல்ல பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களை அங்கே சேர்த்துருக்குறாங்க. இங்கேருந்து கூட ஒரு நம்ம சாலையிலேருந்து ஒரு வேறு சேர்ந்தாலும் தெரியாது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பையனை இதாக சுற்றி பண்ணிக்கிட்டு இருந்தான். 2 லட்ச ரூபா கொடுத்து இதில் கொண்டு சேர்த்து இப்போ நல்ல பேர் போட எடுத்துக்கிட்டு அவங்களே டெலிவரி சொல்லுவாங்க போய் அருமையான பையன் இவனே நீங்கள் சுற்றி பண்ணான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில பள்ளி அங்கே கட்டுற பணம் அவங்க நடத்துகிற முறை அதுக்காக நம்ம பள்ளி மோசம் சொல்ல வரல. ஏன்னு சொன்னால் அரசு அந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு. கிண்டர் கார்டனில் வந்து நான் தமிழுக்காக பாடம் படிக்கிறேன், உலகம் கூட தமிழுக்காக போகிறேன், தமிழுக்காக பணம் செலவழிக்கிறேன், தமிழுக்காக படிச்சுட்டு கொடுக்குறேன். இருந்தாலும் இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க ஆங்கிலம் படித்து கரெக்டாக கட்டுது. உதாரணத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பாங்க பேர் அப்துல் லத்தீப்னு சொல்லிட்டு ஆங்கிலம் தெரியாதனால அவரால் பிஇ தொடர்ந்து படிக்க முடியல. கிளாஸ் ஃபஸ்ட்டாக நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். பேசிக் ஆங்கிலம் இல்லை, +2 போய் படித்தான். நல்லா மார்க்கெட் பாஸ் பண்ணான். கஷ்டப்படி இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வாங்கணும். அவனால் அங்கே போய் ஆங்கிலம் பேசாதனால படிப்பு கொடுத்தான். ஆங்கிலம் ஒரு பேசிக் கற்றுனேன். ஆனால் அந்த ஸ்கூல்லே சொல்லிக் தப்புன்னு சொல்லலை, அந்த அளவுக்கு பிக்கப் பண்ண முடியாது. ஒரு ஆங்கில ஸ்கூலில் சட்டப்படம் தமிழில் பேசக்கூடாது, நீ ஆங்கிலத்தில் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேரமர் பேத்தி மாதிரிலாம் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறதுங்க. வீட்டில் வந்தவொடனே தமிழில் தான் பேசுனேன். அங்கே போனால் பிச்சு உதவுறதுங்க. ஒரு திருநா படிக்கிற பிள்ளை ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளை பிச்சு உதவுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து இங்கே தமிழ் தான் பேசணும். அதனால அவங்க நம்ம ஸ்கூல்லையும் ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கனால ஒரு பிள்ளைய முழுவதும் பேச வைக்க முடியாது. ஏன்னா மற்ற பிள்ளைங்க கூட வளர பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கு. அங்கே அந்த சிஸ்டம் இல்லை. அதனால தயவு பண்ணி ஒரு ஆங்கில பள்ளி ஆங்கிலம் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு வேண்டிய உதவிகள் பண்ணுவாங்க. இதுக்கு வேண்டிய வாய்ப்பு எனக்கு இடைவெளிக்கும் என்னுடைய சமாச்சார கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும்.
பார்த்து. ஏன்னா அதுல தோல்வி கண்டவன் நான். ஒரு சமய நல்லிணக்க மாநாட்டிலே, அதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவர் மற்றவர் மதத்தை பேசணும். நான் முஸ்லீம், நான் நாயன்மார்களை பற்றி பேசணும். ஒரு ஃபாதர், அவர் இந்து மதத்தை பற்றி பேசணும். ஒரு சாமியார், இந்து மத சாமியார், அவர் கிறிஸ்தவ மதத்தை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. எனக்கு தலைப்பு நாயன்மார்களுடைய பணிகள் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நான் ஒரு கேள்வியை கேட்டேன், நாயன்மார்கள் யார்கிட்ட? அதுக்கு நிறைய பதில் சொல்லலாம். முன்னால ஒரு பையன் இருந்தான், முஸ்லீம் பையன், பரவாயில்லையே சொல்லு மாட்டேன். நாயன்மார்கள் யாருன்னா, நாயன்மார்கள் நபிகள் நாயகத்தின் சீடர்கள் தான். நினைச்சாலும் ஒரே கைதட்டு. கூட்ட தலைவர் எந்திரிச்சு அருமையான பதில். சமய நல்லிணக்க மாநாட்டில் இப்படி ஒரு பதிலா எதிர்பார்க்க முடியல. நபிகள் நாயகத்தின் சீடர்கள் நாயன்மார்கள். ஆஹா, உன்னை பாராட்டு கேட்டு அவர் பாராட்டினார். அதுல இருந்து கேள்வி கேட்கறத விட்டுட்டேன். அருமைக்குரியவர்களே, மணி ஒன்னாச்சு, 1:30 மணிக்கு துள்ளு ஆரம்பிக்கணும். இன்னும் 2 நிகழ்ச்சி தான். தாராளர் அவர்கள் ஒரு உரை, அதுக்கடுத்த அருமை மர்மன் தௌலத் அவர்கள் நன்றியுடன் அதோடு முடிச்சுக்கிடுவோம். அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தாராளர் ஹரிதா அவர்களுடைய உரை. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கணவான்களே, கன்னிமான்களே, உடையவர்களே, வெளியூர்களிலிருந்து இங்கே வந்திருந்து நம்முடைய பணியை சிறப்பு செய்திருந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தியை சேர்ந்த, வெளியூர்களைச் சேர்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, இளம் வாலிப சிங்கங்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ it is almost 1 o'clock. 1 மணி ஆயிடுச்சு. You are starving and you will be feeling. When will this meeting will end? இந்த மீட்டிங் எப்போ முடியும் உட்கார்ந்துட்டே இருங்க. No genius can teach or attract the students' attention after they become hungry or after 2:30. It is a psychological fact. மனோதத்துவ ரீதியான ஒரு உண்மை. நீ உலகத்திலிருந்து எவ்வளவு பெரிய ஞானியை கொண்டு வந்தாலும் you cannot make the students understand or listen after 12:30. அந்த 12 மணிக்கு மணி அடிக்கின்ற அவன் வாழ்க்கையில வாழ்ந்தே பழகிட்டான். When will this meeting will end என்கிறது அவனுடைய குறிக்கோளாவே இருக்கும். எல்லாரும் சொன்னாங்க இந்த ஆங்கில கல்வியினுடைய சிறப்பு அது இல்லைன்னா, நான் ஒன்னே மட்டும் சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமையை பற்றி சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஆர் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். ஒவ்வொரு தாய் தகப்பனும் தான் ஒரு மாணவனை உருவாக்கக்கூடிய செப்பியர். டான் பாஸ்கோவா இருக்கட்டும், டிவிஎஸ் இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் ஒரு பையனுக்கு கல்வி போத்தி அதுக்கு பின்னால் அவன் ஜீனியஸா வந்தாங்க, அது குடும்பமே இல்லை. பேரண்ட்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் டீச்சர்ஸ். தாய் தகப்பன் தான் உண்மையான ஆசிரியர்கள். ஒரு புத்தகத்தை முதல்ல ஒரு புக்கு, இங்கிலீஷ் புக்கே கொடுத்தா அந்த புக்கை முழுசா தூக்கி அப்படியே உங்க கையில கொடுத்து உங்க பிள்ளைய எல்லாத்தையும் படிட்டு யாருமே சொல்ல போறதில்லை. It will contain 30 or 40 pages. 40 பக்கம் இருக்கு, இல்லாட்டி 50 பக்கம் இருக்கும். The teacher can teach only 1 page in a day. ஒரு நாளையில ஒரு பக்கம் தான் டீச் பண்ண முடியும். உங்களுக்கே நீங்க கல்வி அறிவு இல்லாதவரா இருந்தாலும் பரவாயில்லை. You should not expose your innocence to your children. உங்களுடைய அறியாமையை குழந்தைகிட்ட காமிக்க கூடாது. You should ask them to read. இன்னைக்கு என்ன what the teacher has taught you. நீங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? Read the first page. அப்படின்னு சொல்லி அவன் படிப்பான். From that moment with the illiterate you can start learning. கல்வி அறிவே இல்லாத நீ அன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். பையனும் படிக்க ஆரம்பிப்பா, நீங்களும் படிக்க ஆரம்பிப்பேன். கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன் அண்ட் the will to learn anything. எதையும் கத்துக்கிறதுங்கிற ஒரு ஆர்வம் இவைகள்லாம் இருந்தா you can make your children Socrates, Plato or more than that Aristotle இப்படி உண்டாக்கலாம். இந்த ஸ்கூல்கள் அங்கே என்ன teach you only the minimum things. சாதாரண விஷயங்களை தான் சொல்லிக் கொடுக்க முடியும். We have better qualified teachers here. நல்ல அருமையான டீச்சர்ஸ் நாங்கள் இங்கே வச்சிருக்கோம். எல்லாருக்கும் எப்படின்னா நம்ம ஒரு வறுமைப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உள்ள மக்கள் நம்ம இந்த பகுதிகளெல்லாம் நம்ம இப்பதான் ஓரளவு வெளிநாடு போய் அங்கெல்லாம் சம்பாதிச்சு வருவோம். ஆகையினால everyone want to see their children well dressed and go in luxurious buses and they return after learning something in the big schools. அப்படிதான் ஒரு கதையா இருக்கு. பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு காரணம் அனுப்பணும், திரும்ப வரணும், அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கிறது உங்களுக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. You can ask anyone in the nearby schools or even the district schools. பெரிய இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள எந்த பையனையாவது ஒருத்தர பையனை
கூட்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட் பையனை அவனோட இங்கிலீஷ் பேசி பாருங்க, பதில் இங்கிலீஷ் பேசுறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. நம்மளுடைய அன்னைக்கு எத்தனை ஜீனியஸ் ஒரே பக்கத்தில் இருக்கீங்க, அங்கேயே டீச் பண்றாங்க. தாய் தகப்பன் கரெக்டா அந்த புக்கை பிரிச்சு மகன் படிக்கிறத கரெக்டா கவனிச்சாங்கண்டா அவன் கரெக்டா படிக்க ஆரம்பிப்பான். he will become genius one day. ஒரு நாள் அவன் பெரிய மகானா மாறிடுவான். தாய் தகப்பன் கரெக்டா நீங்க என்ன படிச்சது ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. நம்ம ரெண்டு கொஞ்சம் கேட்பேன், என்ன உன் பிள்ளைங்கள படிக்குது, இந்த மச்சான் என் பிள்ளை எல்கேஜி படிக்குது, மாச டியூஷன் 800 ரூபா வச்சான். அந்த பிள்ளை அது 5வது படிக்குது, அதுக்கு டியூஷன் 1200. நம்ம சைட்ல யாராவது 10th படிக்கலாம் பாவப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க, ஒரு மாசத்துக்கு 100 ரூபா அனுப்புங்கன்னு யாருக்கையாவது சொல்லிட்டு அந்த பையன் கூட கொடுத்துருவானா? கொடுப்பானா? They understand the value of education in cities. நகரங்களில் உள்ளவங்க கல்வியினுடைய ஒரு முக்கியத்துவத்தை அறிகிறாங்க. இல்லாட்டி they expose their prestige. அவங்களுடைய ஒரு மேன்மைத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக they give lot of money to the teachers. ஒரு சூப்பரான ஸ்கூலுங்கிறீங்க, நல்ல பையன்களை போய் அட்மிட் பண்றீங்க. அப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டு மேற்கொண்டு அதே ஸ்கூல்ல டியூஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னா வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் a teacher to teach for them for 8 hours? 8 மணி நேரம் அவனுக்கு போதிக்கணுங்கிற அவசியம் வாத்தியாருக்கு என்ன வந்துச்சு? Even if you can make your children a genius. ஒரு மத்தமான உள்ளவனை கூட வந்து நான் சொல்றது எல்லா புலன்களும் வளர்ச்சி அடையாத ஒருத்தனை கூட நீங்க மேக்தம் ஜீனியஸ் நல்லபடியா உண்டாக்கி இருக்கலாம். பையன்கள் நல்லா கவனிச்சுங்க. நீ இங்க படிக்கிறதுனாலயோ அங்க படிக்கிறதுனாலயோ உன்னுடைய தாய் தகப்பன் ஏழை பணக்காரன் ஒண்ணும் முடியாதவன் ஒரு கூலி தொழிலாளி அப்படிங்கிறதுனாலே இறைவன் எப்போதுமே இந்த கல்வியையோ மனிதனையோ உண்டாக்கல. 2 கையும் ஏந்தி இறைவா எனக்கு வந்து நல்ல கல்வியை கொடு, என்னுடைய தாய் தகப்பனுடைய ஸ்டேட்டஸை உயர்த்து, நான் நல்ல அறிவோட வளரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்டா நிச்சயமா இறைவன் அவளுக்கு கொடுப்பான். God has never created anyone great or low. He has never created anyone genius or dunce. ஒருத்தர் பெரிய மகானாவும் படிக்கிற மந்த புத்தி உள்ளவனாகவும் படிக்கிற ஒன்லி நம்ம உலகத்திலேயே பெரிய செல்வம் எதுன்னா கல்வி பணம் தான் இன்னைக்கு சொல்லணும். உலகத்தில் பணம் இருந்தால் தான் எதையும் செயல்பட முடியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருந்தும் கூட ஒரு மனுஷன் ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் அவனுடைய மனதை செல்வங்க. இந்த 2ல உடைக்கிறதுனான்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் the money to make them great. அவங்களை உண்டாக்குறதுக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆகையினால ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா உலகத்தில் எல்லாத்தையும் விட மேம்பச்சமா உள்ளது இந்த குழந்தைகள். Why can't you sacrifice at least an hour for the children in a day? ஒரு மனிதனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய செல்வங்கிறதே குழந்தை. அந்த குழந்தை நல்லா வரணும்டா 1 மணி நேரம் கூட உன்னுடைய குழந்தைய உன்னால வளர்க்கவோ அதுக்கு செலவழிக்க முடியலன்னு சொன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யுவர் பீயிங் ஏ ஹியூமன் பீயிங்? ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு நீங்க நம்ம தகுதி இல்லாத ஜீவன்களா போயிடும். எந்த டியூஷனுக்கும் அனுப்ப வேண்டியதில்லை, எந்த பெரிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியதில்லை. புஸ்தகத்தை பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அறவரையா வந்தாலும் அந்த தாய் முதல் நாள்ல இருந்து 5 வரி 6 வரி வளர்த்திருப்பாங்க. அதை படிக்க சொல்லி நீங்களும் கேட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு பையன் சொல்றது நீங்களும் கவனிச்சு ஒன்னா வந்தா நீங்க 2 பேருமே ஒரே டைம் வாங்கிடுவீங்க. பையன் சூப்பரா வந்துடுவான். நம்மளுடைய அறியாமை மாயை பாருங்க. ஐஏஎஸ் தேர்வுல எழுதுறான், எல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல உள்ளவன் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஐஏஎஸ் பூரா பாருங்க மணிசாமி ஐஏஎஸ் நம்ம கிராமத்தில் உள்ளவர், முத்துக்கருப்பன் ஐபிஎஸ் நம்ம கிராமத்தில் உள்ளவர், பாரிஸ் ஜமா 30 வருஷம் பாரிஸ் யூனிவர்சிட்டியில இருந்து தமிழ் சங்கத்தை உண்டாக்கி உலகத்தை கலக்கிட்டு வந்திருக்க இந்த மகான் வந்து இங்க நம்ம ஸ்கூல்ல படிச்சவர். எந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவங்க they can make only average students, they cannot produce excellent man. பெரிய ஞானிகளை அதெல்லாம் உண்டாக்க முடியாது. ஞானம்ங்கிறது இறைவன் கொடுக்கிறது. இட் இஸ் தி gift of God. நம்மளுடைய பேரண்ட்ஸுடைய உத்வேகம், நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையில you cannot trust on the children. நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையில குழந்தைகள் மேல திணிக்க கூடாது. ஒரு ஏழ்மையா இருந்தாலும் உனக்கு எங்கடா நமக்கு இந்த எம்பிபிஎஸ் கிடைக்க போகுது, நமக்கு எங்கடா அந்த இன்ஜினியரிங் கிடைக்க போகுது. இறைவனை வழிபடு. நீ கூலி தொழிலாளி இல்லைன்னா ஒவ்வொரு நாள் 5க்கும் 10க்கும் திண்டாடக்கூடிய ஏழ்மை நிலையில இருந்தாலும் இறைவனுடைய பார்வைப்பட்டு கடும் முயற்சி தாய் தகப்பனுடைய நம்பிக்கை இருந்தால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தையா உருவாக்க முடியும். வாழ்க்கையில நம்ம பிள்ளையை இதை ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் டே யூ வில் பிகம் தேட். நான் வந்து ஐ பிகம் ஏ டாக்டர், ஐ பிகம் ஏ இன்ஜினியர், இல்லைன்னா ஐ பிகம் ஏ கிரேட் பிசினஸ் மேன். உலகத்தையே கட்டியாடக்கூடிய அளவுக்கு போயிட்டு அதே சமயத்தில் தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்க. நம்மளுடைய ஹமீதியா ஸ்கூல்ல இந்த நம்ம சிகத்து காக்காவுடைய தலைமையில் உள்ள குழு சூப்பராக உருவாக்கியிருக்காங்க. அவங்க
அவங்க பட்ட நஷ்டங்கள்னா கிட்டத்தட்ட சாலையூர் ஹமீதியா ட்ரஸ்ட் வந்து 1945 ஆரம்பிச்சு 47 பள்ளிக்கூடங்கள் உருவாக்கி அதுக்கு பின்னால பர்மா அகதிகள் அது இதுன்னு நம்ம ஊரை விட்டே 600 குடும்பங்கள் வெளியேறி அங்க இங்க போய் இன்னைக்கு 5% ஓஹோன்னு 25% ஓரளவு நல்ல நிலையிலேயே 50% அன்றாட வாழ்க்கையை சமாளிக்கக்கூடிய நிலைமையிலேயே இன்னும் ஒரு 10% ஓரளவு அன்னைக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடணுங்கிறது ஒரு 10% தன்னுடைய ஊரையும் சொல்ல முடியல சொத்தத்தையும் சொல்ல முடியல ஏழை ஆண்டவன் படிச்சாங்கிறது மாதிரி இன்னைக்கு கூட நாடோடி கூட்டமா இருக்குது இந்த 600 ஜமாத்தார்கள் இங்க வந்துள்ளாருடா குடும்பங்கள் இந்த ஊர் எவ்வளவு பெரிய ஜீனியஸா நம்மளுடைய மத்தியில் இந்த சாலை சாதி ஜமாத்துடைய பெருமையில சைதா பச்சான் சொல்றாங்க ஹரி ஜமாத்தாக்கா இருக்காங்க இங்க வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட் அவ்வளவு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படிச்சவங்க நம்மள்கிட்ட இடம் இருக்குது நம்ம மூதாதையர்கள் எவ்வளவு புத்திசாலிகளா இருந்தா இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்தை 80 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால உண்டாக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க கபுரிஸ்தான் இருக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய இடம் நம்மளோட இடமே சரியா ஆரம்பம் இந்த பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியாகிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுப்பிட்டோம் இனிமேல் அதனுடைய முயற்சியை பண்ணுவோம் அது நிச்சயமா அதனுடைய பண்டிகளுக்காக காக்காவுடன் கேட்டாங்க பாதிக்கமானாக்கா இப்பவே 35-40 ரூபாய் தேவைப்படுது எலக்ட்ரிக் பின்ன டெலிபோன் வந்தா 45 ரூபாய் தேவைப்படுப்பா எப்படிப்பா சமாளிக்கல அப்படின்னு சொல்லி பாப்புனாக்கா நான் அதை பத்தி உங்களோட கன்சல்ட் பண்றேங்க அதோட நசீர் ஓகே மிஸ் நசீர் சொன்னாப்ல மாமா நீங்க தைரியமா ஆரம்பிக்க மாமா நம்ம ஆளுகள்ல ஒவ்வொரு ஆளுக்கே ஒரு ஆளு சம்பளம் கொடுக்குற மாதிரி வந்துடலாம் அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம் எங்கெங்கேயோ வந்து நிறைய ஸ்கூல்களை ஆரம்பிச்சு பாவம் பணம் காசுகள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி சமயத்துல நீங்க உங்க காசை கொடுக்குறீங்க இது தர்மத்துக்காண்டியே பெயர் பெற்ற பூமி இந்த பூமி போய் பஞ்சாசனை பாருங்க வற்றாத ஜீவநதி மாதிரி இறைவன் எங்கேயுமே தண்ணி இல்லாதனால எத்தனையோ மக்களுக்கு வந்து நம்ம தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கோம் குடிக்கிறது தொழுகிறதுக்கு எல்லாமே சாமி ஜமாத்தினாலே பெருந்தன்மையை விசாலமான எண்ணங்கள் கொண்டாடு கல்விக்காவடி மனுஷனை செலவழிக்கிறது தப்பு இல்லை ஒவ்வொரு வருஷமும் 2% நீங்க சகாத்து உண்மைங்கிறாங்க நம்ம ஒவ்வொரு வருஷமும் மாசமும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது கட்டிட கமிட்டியிலிருந்து எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவங்களுடைய கடுமையான உழைப்புல இதை உருவாக்கி தந்துட்டாங்க நாங்க வந்து 43 ரூபா அது கூட அவர் மிலிட்டரி காக்காவுக்கு போகும்போது தான் அதையும் சூப்பரா ஆக்கி வச்சுட்டு போயிருக்காரு என்னுடைய முயற்சிக்கு ஒண்ணுமே இல்லை அவர் எல்லாத்தையுமே முழுமை அடைச்சு இன்னும் இவ்வளவு வரவேன் கல்யாணத்துக்கு 8000 கொடுக்குறாங்க சேலம் கோபி ஆட்சியார் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அந்த காலத்துல இருந்து 4 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் கரெக்டா எப்போதுமே வந்து இருக்கும் அது வந்த உடனே தான் இங்கேயே வந்து எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே வரும் நம்ம ஓபி ஆச்சார் என்னுடைய நண்பன் சிராஜி அவன் பிரதர்ஸ் வந்து கரெக்டா 5000 ரூபாய் ஒவ்வொரு மாசம் வந்துடும் அடுத்தபடியா ஓபி இது நம்ம ஓகே அப்துல் ஹமீத் அவர்களுடைய திருநெல்வேலியினுடைய மிகச்சிறந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய பேரை சொன்னாலே எந்த கல்லூரிகளோ எந்த சுற்று வட்டாரத்திலே ஓகே ஹமீத் அப்படின்னாலே நம்மளுக்கு எதுவுமே உடனே ஆகிடும் அந்த அளவுக்கு ஆண்டவன் அவங்களுக்கு செல்வாக்கையும் பறக்கத்தையும் அவ்வளவு சத்துல்லா காலேஜோ வேறு எந்த காலேஜோ ஓகே ஹமீத் தான் உடனே இடம் கிடைக்கும் எந்த மக்கள்கிட்ட போய் ஏதாவது சாதிக்கிட்டா ஓகே ஹமீத் தான் போகும் அந்த அளவுக்கு அல்ல அவங்களுக்கு செல்வாக்கையும் அந்தஸ்தையும் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு இவ்வளவு தூரம் நம்ம பிறந்த ஒண்ணு வந்திருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து இவ்வளவு காலமா 2000 ரூபாய் வந்துகிட்டே இருந்துச்சு அன்னைக்கு அவர் நம்ம ஃபைசூல் ரோமான் வந்தார் அவருடைய துணைவியார் மரியத்தீயோட பள்ளிக்கூடத்தினுடைய எல்லா ஆசிரியர்களையும் பார்த்தாரு கிளாஸ் ரூமையெல்லாம் பார்த்தாரு அப்புறம் உடனே சொல்லி போயிட்டாரு காக்காட்டு இந்த மாசத்துல இருந்து என்னுடைய மனைவியின் பேர்ல நான் 2000 ரூபாய் தந்துடுறேன் 4000 ரூபாய் கரெக்டா வந்துருக்காக்கான்னு போனாரு அவங்கள்ட்ட இருந்து வருது இன்னைக்கு 1ஆம் தேதியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறது மாதிரி கரெக்டா 3000 ரூபாய் கையில வந்து வரும் டிஎன்டி ஆக்கத்தில் அவங்க காசு வந்த உடனே நீங்க 1ஆம் தேதியில நம்ம ஞாபகமே வரும் அந்த மாதிரி எப்போதுமே கரெக்டா வரக்கூடியது அதே மாதிரி டாக்டர் விஸ்வநாதன் 2000 ரூபாய் வரும் டாக்டர் அப்துல் மாலிக் 1000 ரூபாய் வரும் நம்மளுடைய சமது அக்காவுடைய மகனார் நம்ம ஓயாரம் ஜலி மாமாவுடைய பிள்ளை 500 ரூபா கொடுப்பாங்க இந்த மெடிக்கல் ஜம்சம் மெடிக்கல் இருந்து ஒரு 200 ரூபா கொடுப்பாங்க டாக்டர் அராதி ஒரு 200 ரூபா ஆசிரியர் பிறந்தைகள் அவங்களாம் பார்த்து ஒரு 200 ரூபா பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எங்க மாதிரி நிர்வாகிகள் இருந்து 200 ரூபா 200 ரூபா பண்ணி கொஞ்சம் வரும் இப்படி எப்படியோ பார்த்தாலும் 24-25 ரூபா வரும் அப்புறம் மறுபடியும் அங்கே நம்ம ஓகே நம்ம பிஆர்எம் நசீர் ஓரளவு திடீர்னு அங்கங்கே உள்ள கனவான்களை பார்த்து ஓரளவு கொஞ்சம் காசு அனுப்புவாரு நம்ம காண்போருக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் காசு அனுப்புவாரு இப்படி நித்திய கட்டம் பூர்ண ஆயுசு ஓடிக்கிட்டே இருக்கு இந்த கட்டட கமிட்டியை நாங்கள் தொந்தரவு பண்ணல அவங்க ஒன்று எவ்வளவு பெரிய கட்டடத்தை உருவாக்கி தந்துட்டாங்க நான் கூட சிக்கிட்டு சொன்னேன் யார் வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறதும் 0 பேலன்ஸ் இந்த கட்டடத்தை இதை பார்த்தவொடனே பெருங்கொண்ட வசதி உள்ளவங்க முரட்டு பணக்காரங்க 500 ரூபா ஓரளவு வேற எங்காவது செலவு கேட்கிறவங்க கூட 2000 ரூபாய் ஏற்பாடு நீங்க பெரிய தொந்தரவு வச்சு வச்சுக்கீங்க அந்த அளவுக்கு
பழக்கத்தை செஞ்சிருக்கான். நம்மளுடைய மக்கள் தான் அவ்வளவு ஜீனியஸ், அவங்களால எதையும் சாதிக்க முடியும். நீங்க வந்தவங்கலாம் கேட்டிருக்கீங்க. வருஷம் வருஷம் நீங்க அண்ணாவுடைய பாதையிலே இல்லாட்டி உங்களுடைய தர்ம காரியமா என்னத்தையாவது ஒரு சின்ன சின்ன தொழில்களை இது தவிர இந்து மாற்று மத சகோதரர்கள் நிறைய பேர் நம்ம ஏகம் டவர்ஸ்ல உள்ள ஒரு மகான் மற்றவங்களே இவங்கெல்லாம் வந்து 5000 10,000 சில பேர் அனுப்பிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம பஞ்சம் நீக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு உங்களால் ஹதியாவே உங்களுடைய பேர் போட்டு நம்ம எங்களுக்கு அனுப்பிடலாம், இல்லை எங்கிட்ட நேரடியாக கொடுக்கலாம், இல்லை நம்ம நேரடியாக நம்ம விலாசில் உள்ள சங்கம் இவங்க மூலியமா எங்கெங்க ஒத்துக்கையெல்லாம் செய்யலாம். ஆனால் எல்லாரும் வாட்சிங்க, எல்லாரும் ஒத்துழைங்க. நம்ம கொஞ்ச காலத்திலே அடுத்த வருஷம் +2 ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச காலத்திலே எல்லாத்துக்கும் அப்ரூவல் வாங்கி மிகச்சிறந்த பாரிசமான அந்த காலத்துல சொல்றது மாதிரி 2 ஆங்கில இந்தியன் டீச்சர்ஸை கொண்டு வந்து எல்லாத்துக்குமே நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வரக்கூடிய அளவுக்கு முயற்சி பண்ணணுங்கிறதா எங்களுடைய ஆதரவும். அதுகளுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் இளைஞர்கள் உதவி செய்வாங்கிறது எல்லாருடைய கருத்தும். உங்களுடைய நேரத்தை வீணடிச்சதுக்காக மன்னிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ மச்சான் அம்மையா அவர்கள் சுருக்கமாக பள்ளியுடைய பினான்ஸ் பற்றி சொன்னார்கள். ஒரு சில நபர்கள் நாம் பள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த பள்ளியில் படித்த சகோதரிகளும் இருக்கின்றார்கள், சகோதரர்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு இந்த பள்ளியில் வேலை ஆசிரியர் நிறைய பேர் கவர்மெண்ட் சம்பளம் கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கொடுக்கின்றார்கள். சரி, இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப மாமாவும் சொன்ன மாதிரி அதிகமான சம்பளம் கொடுக்க இல்லை. ஆசிரியர்கள் பணி வாங்குகிறோம். அவர்களுடைய நிலைமை சீராவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய பழைய மாணவர்கள் மாணவிகள் மற்றும் நம்ம வெளியூருக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பள்ளியுடைய மாறாத இந்த சம்பளத்திற்காக நாமும் வழங்க முடியும் என்ற விஷயத்தை இப்போது அறிந்திருக்கிறீர்கள். அந்த மாதிரி என்ன உள்ளவர்கள் என்னுடைய கொடுக்க வேண்டிக் கொள்கின்றேன். பள்ளியுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து மாதம் நானும் இவ்வளவு தொகையை கொடுக்க நாங்கள் என்று மறைமுகமாக இல்லாத சொன்னாலும் சரி, எப்படியோ அறிவித்து விட்டால் அவர்கள் தொடர்புள்ளவர்கள் இந்த பள்ளியுடைய ஆசிரியர்களுடைய வாழ்க்கை செழிப்பதற்கு நம்முடைய இந்த உதவி காரணமாக அமையும். ஆக தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டிக் கொள்கிறேன். சமீதார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வர கஷ்டத்தையெல்லாம் சொன்னாங்க, என்ன மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருத்தப்படாத வாழ்க்கை சங்கம் இதை நான் பகிரங்கமாக சொல்லக்கூடாது. சர்வரின் அவர்களே, நசீர் அவர்களே, ரசூல் அவர்களே, அருமை மகன் பேனாரினா நசீர், இந்த போன்றவர்கள்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. அதை அமல்படுத்தணும்னு சொன்னால் ஹமீதாவுத் அவர்களே நீங்கள் சகல பண்ண வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு மாதமும் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா யாருக்கும் சுமை இல்லை. அவர் கூட